வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜினேஷன் வந்து எப்படி வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல பண்றது அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தான். பேக் எண்ட்ல இருந்து பண்றது அப்படின்னா, பேக் எண்ட்ல வந்து ஏபிஐல வந்து நம்ம வந்து டேட்டா கொடுத்து ஃபெட்ச் பண்ணலாம். பட் பேக் எண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இன்டர்வியூஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஓகே பேக் எண்ட் என்ன ஃப்ரண்ட் எண்ட்லயே பேஜினேஷன் பண்ணுங்க அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இதனால நம்ம இன்னைக்கு என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏபிஐல இருந்து வந்து நம்ம டேட்டாவ ஃபெட்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் லோட் பண்ண போறோம். லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த டேட்டாக்கு வந்து நம்ம பேஜினேட் பண்ண போறோம். எவ்வளோ ஒரு 10 10 பண்ணலாம், இல்ல ஒரு 5 5 எவ்வளோ நமக்கு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ இத எப்படி பண்றது அப்படின்றத தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேசன் பிளேஸ் ஹோல்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ இந்த வெப்சைட்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து நீங்க வந்து டேட்டா எடுத்துக்கலாம். ஒரு ஃபேக் டேட்டாஸ் வந்து இதுக்குள்ளார வந்து இருக்கும். ஸோ நம்ம அதுல என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் வந்து நம்ம இதுல இருந்து தான் வந்து இருக்க போகுது. பட் இதுல வந்து எவ்வளோ டேட்டாஸ் இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணலாம். ஒரு 100 இருக்கு. ஸோ நம்ம 100 இருக்கிறப்ப 10 10 வந்து பேஜினேட் பண்ணி இது எவ்வளவு வருது என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டா வந்து கோட்குள்ள போயிடுறேன். ஸோ இதையுமே வந்து நான் வந்து கண்ட்ரோல் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து ஃபெட்ச் பண்ணி இருக்கிற எல்லா டேட்டாவையும் ஷோ பண்ணுவோம். அப்புறம் நம்ம அதுல வந்து பேஜினேஷன் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட யூஸ் எஃபெக்ட் வந்து போட போறேன். ஏன்னா நம்ம வந்து யூஸ் எஃபெக்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரன் ஆகும். ஸோ நான் யூஸ் எஃபெக்ட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ யூஸ் எஃபெக்ட்னாலே என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், இந்த டிபெண்டன்சில வந்து நம்ம என்ன போடணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நான் வந்து யூஸ் எஃபெக்டோட வீடியோ வந்து ஐ பட்டன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டேட்டாவை வந்து ஃபெட்ச் பண்ண போறேன். ஸோ இந்த ஃபெட்ச் வந்து பேசிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா, என்னோட இந்த இடத்துல இருந்து போய் எடுத்து வா அப்படின்னு சொல்றதா, இந்த ஏபிஐ கால் பண்றதா நம்ம வந்து ஃபெட்ச் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது வந்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டாட் டென் வந்து போடுறேன். ஸோ போட்டு அதுலேருந்து வர ரெஸ்பான்ஸை எடுத்து, ஸோ என்னோட ரெஸ்பான்ஸை எடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜேசானா மாத்துறேன். ஸோ ஜேசானா மாத்தியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டாட் தென் வந்து போட போறோம். ஸோ இன்னொரு டாட் தென் போட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வந்த டேட்டா இருக்குல்ல, ஸோ வந்த டேட்டா இருக்குல்ல, அந்த டேட்டாவை ஃபர்ஸ்ட் வந்து கன்சோல் லாக்ல வந்து வருதா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கன்சோல் லாக்ல என்னோட டேட்டா வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்மளோட வந்து இப்போ நம்ம போட்டோம், ஏபிஐ கால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா வந்து நம்மளோட கன்சோல்ல வந்துருக்கணும். நான் கன்சோலை ஓப்பன் பண்ணி பார்க்கறேன் ஃபர்ஸ்ட் வந்திருக்கானு அப்படின்னு. ஓகே, எனக்கு 100மே வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து என்னோட டேட்டா வந்து வந்துருச்சு. இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஃபெட்ச் எப்படி பண்ணணும் அப்படின்றதே தெரியல அப்படின்னா, நம்ம ஃபெட்சை பத்தி டீடைல்டா வந்து பேசியிருந்தோம். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா அதையுமே மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் அதை வந்து ஐ பட்டன்ல கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபெட்ச் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம இந்த டேட்டா வந்து எங்கேயாவது செட் பண்ணி யூஐல ஷோ பண்ணுவோம்ல, நமக்கு கன்சோல்ல மட்டும் காட்டிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ அந்த டேட்டாவை ஷோ பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் ஒரு ஸ்டேட் வந்து வைக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் போஸ்ட் செட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து 2 வச்சிடறேன். ஸோ இதுல வந்து இங்க டாட் கிடையாது, இங்க கம்மா போடணும். ஓகே, இதை போட்டு முடிச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட யூ ஸ்டேட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ யூ ஸ்டேட்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எம்டி அரே வந்து இருக்க போகுது. ஸோ இந்த எம்டி அரேக்குள்ளார நான் என்னோட டேட்டா இருக்குல்ல, அதை வந்து நான் வந்து மேப் பண்ணி விடுறேன். ஸோ இதை வந்து இந்த செட் டேட்டா செட் போஸ்ட்ல வந்து மேப் பண்ணி விட்டேன். ஸோ இதுலயுமே வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து நமக்கு வந்து கரெக்டா ஒர்க் ஆகும் அப்படின்றதுனால நான் டாட் தென் போட்டு விட்டுட்டேன். இதுல அடிஷனலா நீங்க எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு வந்து டாட் போடலாம். ஸோ அதுல வந்து என்ன அப்படின்னா கேட்ச் பண்ணலாம். ஏதாவது எரர் வருது அப்படின்னா, நமக்கு வந்து எல்லாமே கரெக்டா தான் ஏபிஐ கால் வந்து நடக்கும் அப்படின்றது கிடையாது. ஸோ நமக்கு எரருமே மேபி வந்து வரலாம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்சோல் டாட் எரர், ஸோ எரர் ஃபெச்சிங் அப்படின்னு சொல்லி போட்டுறேன். ஸோ இந்த எரர் ஃபெச்சிங்ல வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட என்ன எரர் இருக்கோ அதை வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் இந்த இடத்துல போஸ்ட் அப்படின்றதுக்கு பதிலாக நான் வந்து பிஓஎஸ் அப்படின்றது மட்டும் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட கன்சோல்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன எரர் இருக்கோ அது வந்து இங்க வந்து நமக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க இங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட இது. ஸோ நான் மறுபடியும் வந்து பழையபடி கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து டேட்டா எல்லாமே வந்துடும். நம்ம டேட்டாவையும் வந்து செட் பண்ணி விட்டாச்சு இந்த இடத்துல வந்து. ஸோ இப்போ நம்ம இதை வந்து யூஐல ஷோ பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை வந்து ரெண்டர் பண்ணோம்ல. ஸோ நான் அதுக்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட போஸ்ட் இருக்குல்ல, ஸோ என்னோட போஸ்ட்ல வந்து நான் ஜஸ்ட் வந்து மேப் பண்றேன். ஸோ இந்த மேப் பண்றதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து பீன்றது வச்சுக்கிறேன். இது என்ன அப்படின்னா, என்னோட போஸ்டோட இதுதான் வந்து ஒவ்வொரு இங்க இந்த இடத்துல வந்து 100 போஸ்ட் இருக்கு. அதனால நம்ம பிஓஎஸ்டிஎஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். ஒவ்வொரு போஸ்ட்டையுமே வந்து நம்ம எடுக்க போறோம். ஸோ அதனால வந்து ஒரு ஜஸ்ட் வந்து அதுக்கான இன்டகிரேஷனா ஒரு பீன்றது மட்டும் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல நான் போஸ்ட் அப்படின்னு போட்டேன்னா கன்ஃபியூஸ் வரும். அதனால தான் நான் இந்த இடத்துல மாதிரி இது வந்து போட்டிருக்கேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஒர்க் ஆகுதான்னு பாக்குறதுக்கு நான் வந்து ஒரு டிவ் டேக் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த டிவ் டேக் குள்ளார நம்ம எப்பவுமே எப்ப மேப் பண்ணாலுமே சரி, அதுக்கு வந்து கீ வந்து நம்ம கொடுத்துடணும். கீ வந்து கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ரியாக்ட்ல வந்து நார்மல் டாம்க்கும் வெர்ச்சுவல் டாம்க்கும் உண்டான இதுவே இல்லாம போயிடும். மொத்தமா எல்லாமே ரீரெண்டர் ஆகிட்டே இருக்கும். இதை பத்தி நம்ம டீடைல்டா வந்து டாம்னா என்ன, வெர்ச்சுவல் டாம்னா என்ன அப்படின்றத பத்தி டீடைல்டா பேசியிருக்கோம். ஒவ்வொரு இதுக்குமே எப்படி மேனுவலா டாம் வந்து எப்படி அப்டேட் பண்றது,
நார்மல் டாம்க்கும் விர்ச்சுவல் டாம்க்கும் என்ன டிஃபரன்ஸ், அதை எப்படி வந்து மேனுவலா இருக்கும் போதே நம்ம எப்படி வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்த பத்தியுமே ஃபுல் டீடைல்டா வந்து பேசியிருக்கோம். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் இந்த இடத்துல வந்து கீ வந்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஒரு H3 வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து H1, H2 வந்து மேல எழுதியிருக்கோம். ஸோ H3ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பி டாட் இந்த டைட்டில்ன்றது வந்து போட்டுறேன். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில் ஷோ ஆகணும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இங்க வந்து ஐடி வந்து ஒவ்வொரு இதுக்குமே டிஃப்ரெண்டா இருக்கு. யூசர் ஐடியை வந்து நம்ம அதனால போடல. ஸோ ஐடி வந்து தான் நம்மளோட கீழ வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து டைட்டில் வந்து ஷோ ஆகுதுல, இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து டைட்டில் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து SUNT இருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா அதே தான் வந்து வந்திருக்கு. ஸோ நமக்கு இப்போ வந்து டேட்டா வந்து கரெக்டா வர ஆரம்பிச்சு. இப்பதான் நமக்கு வந்து ஒரு குரூஷியலான பார்ட். இது வரைக்கும் நடந்தது வந்து நார்மலா வந்து நம்ம டேட்டா ஃபெச் பண்றோம், ஷோ பண்றோம், இது எல்லாமே ஓகே. இப்பதான் நம்ம வந்து பேஜினேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ அதை வந்து எப்படி பண்றது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பேஜினேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கே எனக்கு 2 விஷயம் வந்து முக்கியமான விஷயம். ஒன்னு வந்து ஸ்டேட் வேணும். அப்புறம் வந்து எத்தனை பேஜ், அதாவது இப்போ 100 டேட்டா இருக்கு. நம்ம இங்க பார்த்துருந்தோம்னா தெரியும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 100 இருக்கு. ஸோ இந்த 100த்தை வந்து நான் எப்படி வந்து ஸ்பிளிட் பண்ண போறேன், 10 10ஆ பண்ண போறேன், நான் எவ்வளவு லிமிட்ல வச்சு பண்ண போறேன் அப்படிங்கிறதும் வந்து இருக்கு. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 2 ஸ்டேட்டை வந்து புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். அதுல வந்து என்ன அப்படின்னா, கரண்ட் பேஜ் என்ன பேஜ்ல இருக்குன்றது நமக்கு தெரியணும். அதனால வந்து கரண்ட் பேஜ், செட் கரண்ட் பேஜ் வந்து இதை வந்து நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி விட்டுறேன். அதுக்கு வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட யூ ஸ்டேட்ல வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து 1 தான் வந்து இருக்க போகுது. ஸோ இதை வந்து வச்சிடறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்தா வந்து நமக்கு எப்பவுமே வந்து ஸ்டார்ட் ஆகணும். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 10வது பேஜோ ஏதோ வந்து நீங்க வந்து டிஃபால்ட்டான பேஜ் கொடுத்துக்கலாம். பட் எப்பவுமே பேசிக்கா 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதுனால நான் 1 கொடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து எத்தனையால வந்து லிமிட் பண்ணும்ல. ஸோ இந்த இப்போ 10 10ஆ போ அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. ஸோ இந்த லிமிடேஷனை நம்ம வந்து வைக்கிறோம். ஸோ போஸ்ட் பெர் பேஜ் வந்து 10 தான் இருக்கணும். ஏன்னா 100 இருக்கு. ஸோ நான் 10ஆ பிரிச்சுக்கிறேன். ஸோ 10 வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து இது வந்து ஓகே. இப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட பேஜினேஷனான கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இதுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து ஒண்ணு என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துலாம். அப்புறம் நம்ம யூஐல போய் அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஏன்னா லாஜிக் எழுதிக்காக நம்ம யூஐல போய் பண்ணும்போது அது வந்து கரெக்டா இருக்கும். இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து யூஐல வந்து பட்டன்லாம் வேணா வச்சுக்கலாம். வச்சுட்டு அது கூட நம்ம பண்ணலாம். ஏன்னா மேபி பாக்குறதுக்கும் நல்ல விஷுவலா வந்து ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவ் வச்சுக்கிறேன். ஸோ இந்த டிவ் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து இருக்க போது. அந்த கிளாஸ் நேம் வந்து நான் வந்து ஏன்னா நான் ஸ்டைல் வந்து லேட்டரா வந்து பண்ண போறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து பேஜினேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இந்த பேஜினேஷன்றதுக்குள்ள என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து 3 பட்டன் வந்து இருக்க போகுது. ஒன்னு வந்து என்ன அப்படின்னா ப்ரீவியஸ்க்கு போறதுக்கான பட்டன், இன்னொன்னு வந்து எந்த பேஜ்ல இருக்கு அப்படின்றதுக்கான பட்டன், இன்னொன்னு வந்து என்ன நெக்ஸ்ட் பட்டன். இப்ப ப்ரீவியஸ்க்கு இருக்கும், நெக்ஸ்ட் இருக்கும், நடுவுல வந்து நமக்கு என்ன பேஜோ அதை வந்து டிஸ்பிளே பண்றதுக்கான பட்டன். இந்த 3 பட்டனையும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து வச்சிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்டன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டன் வந்து போட்டாச்சு. இது வந்து நம்ம 3 பட்டன் வந்து வச்சுக்கலாம். 1 2 3. ஸோ ஓகே. இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ப்ரீவியஸ் வந்து வச்சுக்கிறேன். இங்க வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்பர் வந்து ஷோ. ஸோ நம்பர் ஷோ அப்படின்ற மாதிரி வந்து நான் இப்போதைக்கு வச்சுக்கிறேன். பட் நான் லேட்டரா வந்து நம்ம அதுக்கான லாஜிக்கும் வந்து எழுத போறோம். இது வந்து நெக்ஸ்ட் அப்படின்றத வச்சுக்கிறேன். ஸோ இந்த ப்ரீவியஸ் பட்டன்ல வந்து நமக்கு 2 விஷயம் வந்து ஒண்ணு நடக்கணும். ஒண்ணு என்ன அப்படின்னா, டிசேபிள் பண்ணி விட்டுறணும். அது என்ன எப்ப டிசேபிள்டா இருக்கணும் அப்படின்னா, கரண்ட் பேஜ் வந்து 1ஆ இருந்தா டிசேபிள்டா இருந்தணும். ஸோ கரண்ட் பேஜ் வந்து ஈக்குவல் டு 1ஆ இருந்துச்சு அப்படின்னா, என்னோட ப்ரீவியஸ் பட்டன் வந்து டிசேபிள்ல இருக்கணும். ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு அதுக்கு முன்னாடி எந்த டேட்டாவுமே கிடையாது. ஸோ இது வந்து டிசேபிள்ல வந்து இருக்கணும். ஸோ நான் இப்போ ஆன் கிளிக் பண்றேன்ல. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ ப்ரீவியஸ் வந்து ஆன் கிளிக் பண்ணுவேன். ஸோ இந்த ஆன் கிளிக் பண்றப்ப நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஆன் கிளிக்ல வந்து எனக்கு வந்து இந்த நம்ம வச்சிருந்தோம்ல. ஸோ செட் கரண்ட் பேஜ் இருக்குல்ல. ஸோ இந்த கரண்ட் பேஜை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு பேஜுக்கும் ஸோ அதனால வந்து பீன்றது வச்சுக்கிறேன். ஸோ பி -1. ஏன்னா வந்துட்டு என்ன இருக்க போதோ அதுல இருந்து -1 வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ செகண்ட் பேஜ்ல இருக்கு அப்படின்னா -1. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பட்டன் வந்து டிசேபிள் ஆயிடும். ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். இப்படிதான் வந்து ப்ரீவியஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட்டுக்கும் சேம் இதே மாதிரி தான். இதுலயுமே வந்து நெக்ஸ்ட்லயும் வந்து 2 இருக்க போது நான் ஸோ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ காப்பி பண்ணியாச்சு, பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து கரண்ட் பேஜ் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா 1ஆ இருக்காது. எத்தனை நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்கும் நம்ம வந்து வச்சிருந்தோம்ல. டோட்டல் பேஜஸ் நான் ஃபர்ஸ்ட் வந்து வச்சுக்கிறேன். டோட்டல் பேஜஸ் எத்தனை பேஜஸ் இருக்கோ அந்த பேஜஸ்க்கு ஏத்த மாதிரியான வந்து எனக்கு வந்து ஷோ ஆகணும். ஸோ நான் அதுக்கு தான் வந்து லாஜிக் எழுதணும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து பேஜஸ் வந்து இல்லை, டோட்டல் பேஜஸ் வந்து இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் டோட்டல் பேஜஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போதைக்கு நான் வந்து 10 அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஏன்னா எரர் அடிக்க கூடாது அப்படின்றதுனால
நான் 10 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த பட்டன்ஸ்லாம் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க கீழே வந்து இந்த லாஸ்ட்ல வந்து இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து ஒரே தான் வச்சிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வந்து டிசேபிள்ல தான் வந்து இருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கரண்ட் பேஜ் வந்து மாத்தி விட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். 7ல இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம் அப்படின்னா நான் மறுபடியும் இந்த இடத்துல வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துட்டு வரேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ப்ரீவியஸ் வந்து எனேபிள் ஆயிடும். ஸோ நான் இந்த லாஜிக் எல்லாமே எழுதி முடிச்சு சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு வந்து நல்லா கிளியராகவே வந்து புரியும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1 வந்து வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கான லாஜிக் வந்து எழுதுவோம். இப்போ எனக்கு எந்த இடத்துல டிசேபிள்டா இருக்கணும் அப்படின்னா கரண்ட் பேஜ் வந்து டோட்டல் பேஜஸ் இவ்வளவுதான் அப்படின்னா இப்போ வந்து 100 இருக்கு. ஸோ 10 நம்ம 10 10ஆ வகுக்கிறதுனால 10 தான் வந்து டோட்டல் பேஜ் இருக்கும். ஸோ அதனால நான் இப்போதைக்கு எரர் அடிக்க கூடாதுன்னு வச்சுக்கிறேன். அதை நம்ம டைனமிக்கா வந்து மாத்திடுவோம். ஸோ இப்போ இந்த கரண்ட் பேஜ்ல வந்து ஒண்ணுமே கிடையாது. சேம் லாஜிக் இப்போ P-1 பதிலா P+1 அப்படின்றது வந்து வைக்க போறோம். நம்ம வந்து ஏன்னா வந்து இப்போ 1ல இருக்கு அப்படின்னா 2, 3, 4 அப்படின்னு சொல்லி வந்துட்டே இருக்கும். இப்போ டிசேபிள்ட் எப்போ ஆயிடும் அப்படின்னா 10வது பேஜ் வரப்ப இது வந்து டிசேபிள்ட் ஆயிடும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லாஜிக் வந்து எழுதிடலாம். இந்த லாஜிக் எழுதினாதான் நம்ம அடுத்தது வந்து இந்த நம்பரை வந்து ஷோ பண்றதுக்கு வந்து ஈஸியா வந்து இருக்கும். ஸோ நான் அந்த லாஜிக் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் லாஸ்ட் போஸ்ட். இந்த லாஸ்ட் போஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் போஸ்ட்டுக்கு ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து வைக்கணும். அப்புறம் தான் வந்து நமக்கு இது வந்து எத்தனாவது கரண்ட்ல வந்து இருக்கு அப்படின்றதுமே வந்து வைக்கணும். ஸோ அதனால நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். 1, 2, 3 இந்த இடத்துல மட்டும் சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிறேன். இண்டெக்ஸ் ஆஃப் லாஸ்ட் போஸ்ட்டுக்கு பதிலா இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து இருக்க போது, இது வந்து கரண்ட் போஸ்ட் வந்து என்ன இருக்கோ அது வந்து இருக்க போது. ஸோ கரண்ட் போஸ்ட் இது வந்து வச்சிடுறேன். ஸோ இதை வச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் போஸ்ட் இருக்குல்ல இதுல வந்து லாஜிக் எழுத போறோம். இப்போ வந்து கரண்ட் பேஜ் இருக்குல்ல கரண்ட் பேஜ் இன்டு போஸ்ட் பெர் பேஜ். ஸோ இது என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ கரண்ட் பேஜ் வந்து என்ன இருக்கு? இப்போ வந்து கரண்ட் பேஜ் வந்து 1 இருக்கு. ஸோ 1 இன்டு போஸ்ட் பெர் பேஜ் எவ்வளோ 10. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் போஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து மாறிட்டே வந்து இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். இப்போ ஃபர்ஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் லாஸ்ட் போஸ்ட். இப்போ இது வந்து இந்த லாஸ்ட் போஸ்ட்ல இருந்து ஒரு வேல்யூ வரும்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 இன்டூ 10ன்னு வச்சுக்கோமே. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் பேஜ் வந்து 1 இருக்கு. ஸோ நம்ம அதுக்கு பதிலாக வந்து இங்க இந்த இடத்துல வந்து 2ன்றதை வந்து மாத்திக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 2 இன்டூ 10 வந்து 20. இப்போ நான் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா லாஸ்ட் போஸ்ட் மைனஸ் போஸ்ட் பெர் பேஜ். ஏன்னா வந்து எனக்கு அதை வச்சுதான் எனக்கு நடக்கும். இப்போ 20 இருக்குன்னா 20 மைனஸ் 10 எவ்வளோ? ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் போஸ்டோட இண்டெக்ஸ். ஸோ இது வந்து நம்ம வச்சுக்கிறோம். இப்போ கரண்ட் போஸ்ட் வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம்ல அதுதான் வந்து என்ன அப்படின்னா என்னோட கரண்ட் போஸ்ட் வந்து இந்த போஸ்ட்னு சொல்லி நம்ம வந்து இந்த டேட்டால வந்து செட் போஸ்ட்ல வந்து அசைன் பண்ணி வச்சிருந்தோம்ல இதுலதான் நம்மளோட எல்லா டேட்டாவும் இருக்கு POSTSல தான். இதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்லைஸ் பண்றேன். ஸோ ஸ்லைஸ் வந்து என்ன அப்படின்னா ஸ்லைஸ் பண்றேன். ஸோ ஸ்லைஸ்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் போஸ்ட்டும் இண்டெக்ஸ் ஆஃப் லாஸ்ட் போஸ்ட்டும் வந்து இருக்க போகுது. ஸோ ஸ்லைஸ் வந்து என்னன்னு தெரியல அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் நடுவில் எவ்வளோ இருக்கு அப்படின்றத வந்து டிஃபைன் பண்றதா. ஸ்லைஸை பத்தி நம்ம டீடைல்டா வந்து பேசியிருந்தோம் ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்ட்ல. நீங்க பார்க்கல அப்படின்னா நான் ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸ் வந்து ஐ பட்டன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் போஸ்ட் அதே மாதிரி வந்து இண்டெக்ஸ் ஆஃப் லாஸ்ட் போஸ்ட். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் கொடுத்து முடிச்சிடறேன். இப்போ வந்து நமக்கு டோட்டல் பேஜஸ் வந்து நம்ம 10ன்றதை வந்து வச்சிருக்கோம் ஸ்டாட்டிக்கா வச்சிருக்கோம். இப்போ நம்ம இது வந்து டைனமிக்கா மாத்தணும். இன்னைக்கு 100 டேட்டா வந்து அதுல இருக்கு. நாளைக்கு 1000 டேட்டா கூட வரலாம். ஸோ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணணும். ஸோ 10ன்றதை நம்ம வந்து நமக்கு தெரியுது அப்படிங்கிறதுனால ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ இதனால என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து math டாட் சீல் வந்து பண்ணிடுறேன். ஸோ சீல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்பர் வேல்யூல வந்து முடிஞ்சிடும். ஸோ இதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா போஸ்ட் அதோட லென்த் இருக்குல்ல ஸோ அதை வந்து எடுத்து டிவைடட் பை போஸ்ட் பெர் பேஜ். ஸோ அதாவது வந்து ஒரு நிமிஷம் லாஜிக் எழுதிடுறேன். போஸ்ட் பெர் பேஜ். ஸோ நம்ம இப்போ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த போஸ்ட் டாட் லென்த் இருக்குல்ல ஸோ இதுல வந்து நமக்கு என்ன தெரியும் 100ன்னு இருக்கும். ஸோ 100 டிவைடட் பை 10 எவ்வளோ இதுதான் வந்து வந்துடும். ஸோ இதுதான் அதோட விஷயம். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துடாது. ஸோ எல்லா டேட்டாவும் ஷோ ஆகிட்டு தான் இருக்கு. இப்போ நம்ம இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெண்டர் பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த மொத்த போஸ்டையுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம இங்க ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த டேட்டாவை எடுத்து மேப் பண்ணாதான் நமக்கு அதோட வேல்யூஸ் வந்து வரும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கரண்ட் போஸ்ட்டை வந்து மேப் பண்ணி விட்டுறேன். ஸோ கரண்ட் போஸ்ட்டை மேப் பண்ணோடனே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் டேட்டா தான் வந்து நமக்கு வந்து வருது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் பேஜ் நம்பர் 2 கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். ஓகே அதுக்கு பதிலாக 1ன்றதை மாத்திக்கிறேன். ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இது வந்து நமக்கு கரெக்டா வந்து இங்க இருக்கிற மாதிரியே வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த டேட்டாஸ் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நடக்குது. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணோம்னா நடக்குது. இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட்ல வரும்போது டிசேபிள் ஆயிடும். ஸோ இதே மாதிரி நான் ஃபுல் ப்ரீவியஸ் அழுத்திட்டே வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ரீவியஸ் வந்து அழுத்திட்டே வரேன் அப்படின்னா எனக்கு ப்ரீவியஸையுமே இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் டிசேபிள் ஆயிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல இது எத்தாவது பேஜ்ல இருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஷோ பண்ணோம்ல அதுக்கு தான் நம்ம இப்போ வந்து லாஜிக் எழுத போறோம்.
ஸோ இது வரைக்கும் கண்டிப்பா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ப்ரீவியஸ்க்கும் நெக்ஸ்ட்டுக்கும் நமக்கு ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். ஸோ நம்ம இப்ப இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பட்டனுக்கான நம்பர் வந்து என்ன பேஜ்ல இருக்கு அப்படின்றத வந்து ஷோ பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட அரே இருக்கு. ஸோ அரே டாட் ஃப்ரம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டாட்டிக்கா வந்து இதை கிரியேட் பண்ணலாம். அதையுமே எப்படின்றத நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸ்ல பேசியிருந்தோம். நீங்க பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த லென்த் இருக்குல்ல, லென்த் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, என்னோட டோட்டல் பேஜஸ் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து இருக்க போகுது. அது முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட இண்டெக்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த வேல்யூஸையுமே நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இண்டெக்ஸையுமே நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட பட்டன் வந்து இதுக்குள்ளார ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போட்டுப்போம். ஸோ இந்த பட்டனை வந்து இதுக்குள்ள போட்டுட்டேன். இந்த பட்டனை போட்டு முடிச்சதுக்கு எப்பவுமே நம்ம வந்து அரேஸை எடுத்து என்ன பண்ணாலுமே சரி கீ வந்து மறக்காம கொடுத்துடணும். ஸோ இந்த கீக்காக தான் நம்ம வந்து நம்மளோட இண்டெக்ஸ் வந்து எடுத்தோம். ஸோ i+1. ஸோ இதை வந்து வச்சு முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கணும். அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் ஷோ ஆகணும். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அதை ஷோ பண்ணிக்கலாம். ஸோ i+1. ஏன்னா இண்டெக்ஸ் வந்து ஜீரோஸ்ல இருந்து வரும். ஸோ நான் இதனால வந்து i+1ன்றது வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 10 வந்து வந்துருச்சு. ஏன்னா இங்க 100 டேட்டா இருக்கு. அது நம்ம கரெக்டா பிரிக்கும் போது 10ல இருந்து வந்துருச்சு. இப்போ நான் 2 கிளிக் பண்ண 3 கிளிக் பண்ண 4 கிளிக் பண்ணனா அந்த பேஜுக்கு வந்து கரெக்டா வந்து அந்த டேட்டா வந்து போகணும்ல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஆன் கிளிக் வந்து நான் வந்து எழுத போறேன் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட ஆன் கிளிக் வந்து எழுதுறேன். ஸோ ஆன் கிளிக்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு என்னோட செட் கரண்ட் பேஜ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து i+1 வந்து மாத்தி விடுறேன். i+1. ஏன்னா இதுதான் வந்து அடுத்தது வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போது நம்ம அதே மாதிரி இதுக்கு வந்து ஸ்டைல்ஸ் எழுதணும். நம்ம அதுக்கப்புறமா வந்து லேட்டரா வந்து நம்ம வந்து கிளாஸ் நேம் வந்து இதுக்கும் வந்து வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ ரெண்டாவது இருக்கு அப்படின்னா மாறிட்டே இருக்கும் பாருங்க. 3, 4, 5. ஸோ இது வந்து 5க்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து இது எத்தனாவது பேஜ்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியல. ஸோ லாஜிக் வந்து நம்ம ஈஸியா வந்து எழுதி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து சிஎஸ்எஸ் எழுதினா மட்டும்தான் இது எந்த பேஜ்ல இருக்கு என்ன நடக்குது அப்படின்றது வந்து தெரியும். ஸோ நான் வந்து சிஎஸ்எஸ்யுமே இந்த இடத்துல வந்து எழுத ஆரம்பிச்சிடறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிளாஸ் நேம் வந்து எல்லா இடத்துலயுமே கொடுக்கணும். அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துடலாம். இந்த இடத்துல வந்து ஆப்ன்றது வந்து இருக்கு. அது கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து டிவுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இந்த டிவ்ல வந்து நம்ம வந்து போஸ்டர் என்டர் பண்றோம்ல. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிளாஸ் நேம் வந்து போஸ்ட்ன்றது வந்து கொடுத்துறேன். ஸோ இது வந்து கொடுத்து முடிச்சாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பேஜினேஷன்ன்றது வந்து வச்சாச்சு. இந்த இடத்துல கேபிட்டல் பி பதிலா நம்ம ஸ்மால் பியா வந்து மாத்திக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இப்படிதான் வந்து கேமல் கேசிங் தான் யூஸ் பண்றோம். ஸோ பேஜினேஷன்றது வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல தான் வந்து முக்கியமான லாஜிக் இருக்கு. கிளாஸ் நேம் வந்து நீங்க எழுதும் போது என்ன பேஜ்ல இருக்கு அப்படின்றது தெரியணும்னா, இந்த கிளாஸ் நேம் வந்து டைனமிக்கா வந்து இருக்கணும். ஸோ கரண்ட் பேஜ் வந்து என்ன இருக்கோ, கரண்ட் பேஜ் என்ன இருக்கோ, ஸோ அது i+1. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஆக்டிவா இருக்கு அப்படின்றது மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு எம்டியா வந்து விட்டுரு அவ்வளவுதான் விஷயம். ஸோ இந்த ஆக்டிவ்ல தான் நம்ம வந்து ஸ்டைல வந்து எழுத போறோம். ஏன்னா கரண்ட் பேஜ் வந்து இப்போ 1, 2, 3, 4 அப்படின்னு வரும். ஸோ இண்டெக்ஸ் வந்து i இருக்கும். ஸோ 0+1, 1+1 இந்த மாதிரி வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து i+1ல வந்து போட்டிருக்கோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டைல்ஸ் வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ஆப்போட இது வந்து மேக்ஸ் வித் வந்து கொடுத்துக்கிறேன். அது வந்து எவ்வளவு இருக்கலாம் மேக்ஸிமமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 800 px வரைக்கும் தான் இருக்கலாம். ஸோ அதை வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு சின்னதா மார்ஜின் வந்து அப்ளை பண்ணலாம். 20 px இதுல வந்து ஆட்டோ வந்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பேடிங்குமே வந்து கொடுத்துடலாம். ஸோ பேடிங் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா 0வும் 15 pxம் வந்து கொடுத்து முடிச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து என்னென்ன இருக்கு, H1 இருக்கு. ஸோ நம்ம H1ல வந்து அந்த கோடு டெஸ்ட்ன்றது வச்சிருக்கோம்ல. ஸோ அதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா டெக்ஸ்டைல் லைன் வந்து சென்டர் பண்ணி விடுறேன். அதே மாதிரி மார்ஜின் பாட்டம் வந்து வைக்கிறேன். ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 20 px வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது வச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நம்மளோட போஸ்ட் தான். ஸோ இந்த போஸ்ட்டை வந்து நான் வந்து டார்கெட் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து வைக்கிறேன். ஸோ அந்த பேக்ரவுண்ட் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா F4. ஸோ இதுதான் வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து வச்சாச்சு. இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு லைட் கிரே வந்து பின்னாடி வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதுக்குள்ளார வந்து ஒரு பேடிங் வந்து கொடுக்க போறோம். ஸோ அந்த பேடிங் வந்து 15 px. ஸோ நல்லா ப்ராமினெண்டா நல்லா பெருசாவே வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மார்ஜின் வந்து கொடுக்க போறோம். ஸோ அது வந்து ஒரு 10 pxம் 0வும் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பார்டர் ரேடியஸ் ஏன்னா கர்வினஸ் வேணுங்கிறதுனால ஒரு சின்ன பார்டர் ரேடியஸ் வந்து கொடுத்துக்கலாம். 8 px வந்து கொடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம வந்து பாக்ஸ் ஷேடோ வந்து கொடுக்குறோம். ஏன்னா அது வந்து ஒரு வெளியில வந்து காட்டுற மாதிரி இருக்கணும், ஒரு நீட்டா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பாக்ஸ் ஷேடோ கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த பாக்ஸ் ஷேடோலாம் உங்களுக்கு எப்படி தெரியணும், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஸோ இந்த பாக்ஸ் ஷேடோவை எப்படி எடுக்கிறது இது எல்லாமே நம்ம வந்து சிஎஸ்எஸ் டியூட்டோரியல்ல வந்து டீடைல்டா வந்து பேசிக்கோம். நீங்க அதை பார்க்கலாம் அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து நமக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட பேஜினேஷன் வந்து டார்கெட் பண்ண போறோம். ஸோ அதை வந்து டார்கெட் பண்ணி அதுக்கான சேல்ஸ் வந்து எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ பேஜினேஷன்ல என்ன பண்றேன் அப்படின்னா டிஸ்பிளே வந்து ஃபிளெக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ ஃபிளெக்ஸ்னா ரோ வைஸ்ல வந்து வந்துடும். ஸோ அது வந்து இருக்கு. அப்புறம் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர் பண்றேன். அப்புறமா வந்து ஃபிளெக்ஸ் ரேப் வந்து பண்ணி விட்டுறேன். ஸோ ஃபிளெக்ஸ் ரேப் வந்து ரேப் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து ரேப் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மார்ஜின் டாப் வந்து கொடுக்க போறோம். ஸோ அது ஒரு 20 px. அப்புறம் நமக்கு வந்து கேப் வந்து வேணும் ஒவ்வொரு இதுக்கும். ஸோ நான் அதனால கேப் வந்து ஒரு 6 px வந்து கொடுத்துக்கிறேன் பேஜினேஷன்ல. இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த கேப் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட பேஜினேஷனுக்குள்ள இருக்கிற பட்டனை வந்து டார்கெட் பண்ண போறேன். ஸோ அந்த பட்டனை டார்கெட் பண்ணி அதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து எழுத போறேன். ஸோ இதுல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா பேடிங் வந்து 8 pxும் 12 pxும் வந்து கொடுத்துக்கிறேன். 8 px 12 px வந்து கொடுத்துறேன். அப்புறம் வந்து பார்டர் வந்து நன் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து பார்டர் வந்து கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. ஸோ அதனால பார்டரையும் வந்து நன் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து அந்த பார்டர் வந்து வராம இருக்கு. ஸோ நம்ம இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து மாத்திடலாம். ஸோ #DDDன்றது வந்து கொடுத்துறேன். இப்போ தெரிஞ்சிடும், உங்களுக்கு நல்லாவே கிளியரா வந்து தெரியுது. அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா அதை கிட்ட எடுத்து வரும்போது கர்சர் வந்து பாயிண்டரா இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதுக்குமே ஒரு சின்ன பார்டர் ரேடியஸ் கர்வினஸ்க்காக நான் வந்து அப்ளை பண்றேன். ஒரு 4 px வந்து அப்ளை பண்ணி விட்டுறேன். ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிரான்சிஷன் வந்து நடக்க போகுது. ஸோ அது வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா என்னோட பேக்ரவுண்ட்லேயே 0.2 செகண்ட்ஸ் வந்து 0.2 செகண்ட்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த பேஜ் இப்போ இது வரைக்கும் எல்லாமே ஓகே. இப்போ 2ல கிளிக் பண்ணா நடக்குது போகுது. ஸோ இப்போ 1க்கு வந்துட்டோம்னா டிசேபிள் ஆயிடும். ஸோ இது எல்லாமே தெரியுது. பட் ஸ்டில் வந்து நமக்கு என்ன நடக்க போகுதுன்னா இப்போ நான் எந்த பேஜை வந்து ஹோவர் பண்றேன்றதுலயும் எனக்கு வரல. அதே மாதிரி பட்டன் டிசேபிள்டா இருந்தா அதுவும் வந்து வரல. ஸோ இந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இது வந்து கர்சர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதுவும் வந்து நமக்கு ஒர்க் ஆக கூடாது. என்ன பேஜ்ல இருக்குங்கிறதையும் நமக்கு தெரியல. ஸோ இந்த மிச்ச ஸ்டைல்ஸையும் நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜினேஷன்ல வந்து பட்டனை மறுபடியும் டார்கெட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ஹோவர் பண்ணும் போது நமக்கு என்ன இதை வந்து ஹோவர் பண்றோம் அப்படின்றது தெரியணும். அதனால அதுக்கான கலரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாத்திடுறேன். அதுக்கு என்ன கலர் இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா #BBB இந்த கலர் தான் வந்து இருக்க போகுது. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும் நான் என்ன ஹோவர் பண்றேன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேஜினேஷன்ல வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருப்போம்ல. ஸோ பட்டனை வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த பட்டன்ல வந்து எனக்கு வந்து கர்சர் வந்து ஒர்க் ஆகக்கூடாது. ஸோ அதனால நான் அதையும் வந்து பேக்ரவுண்ட் வந்து #EE கொடுத்துட்றேன். EE கொடுத்துட்டு கர்சரை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நாட் அலோடுன்றது வந்து கொடுத்துட்றேன். ஏன்னா இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா நாட் அலோடு இந்த மாதிரி வந்து வந்துடும். எங்க ஹோவர் பண்ணுறோம் அதுவுமே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போதான் நமக்கு முக்கியமான விஷயம் எந்த பேஜ்ல ஆக்டிவா இருக்கும் அப்படின்றது தெரியணும். ஸோ பேஜினேஷன்ல நம்ம ஆக்டிவ் வந்து கொடுக்க போறோம். பட் இந்த ஆக்டிவ் கிடையாது, நம்மளோட கிளாஸ் நேம் வந்து ஆக்டிவ்னு இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும் நம்ம கிளாஸ் நேம் தான் வந்து ஆக்டிவ்ன்றது வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து எடுக்க போறோம். ஸோ எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட பேக்ரவுண்டை ஃபர்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்றேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து என்ன கலர்ல இருக்க போகுது அப்படின்னா #007BFF இந்த கலர்ல தான் வந்து இருக்க போது. இப்போ 1ல தான் இருக்கு. ஸோ நான் இப்போ 4 கிளிக் பண்றேன் அப்படின்னா இப்போ 4க்கு வந்து வந்துடும். நம்ம ஹோவர் பண்றோம்னா அதுவும் வந்துடும். இப்போ 3ல கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு 3 வந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து வந்துச்சு. இதுல வந்து ஜஸ்ட் வந்து கலர் வந்து நமக்கு பிளாக் கலர்ல இருக்கிறதுனால தெரியல அப்படின்றதுனால நான் ஒயிட்டா வந்து மாத்திடுறேன். ஸோ இப்போ நல்லா நீட்டாவே வந்து இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நான் எடுத்துடுறேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ 10க்கு வந்துட்டோம் அப்படின்னா இங்க டிசேபிள் வராது. ஸோ இப்போ 1க்கு வந்துட்டோம் அப்படின்னா இங்க டிசேபிள் வராது. இப்போ 2 கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ண முடியும். இதுலயே வந்து லாஸ்ட் வரைக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும் அப்படின்னா 10க்கு வந்து மூவ் பண்ற மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இன்னும் அட்வான்ஸ்டு பேஜினேஷன்ஸ்ல வந்து வரும். ஸோ அதுக்கான இன்னும் அட்வான்ஸ்டா பேஜினேஷன்ஸ்ல இன்னுமே நிறைய வந்து பண்ணலாம். அதை நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல வந்து பேஜினேஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நான் வந்து அதுக்கான வீடியோவையும் நான் வந்து மேக் பண்றேன். இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.